எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திர காலம் தொடங்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த மே 4 இருந்து அடுத்து மே 28 வரைக்கும், சரியாக சொல்லணும்னா 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களில் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளோட சேனலில். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியனினுடைய அந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் கோடை வெப்பம் உச்சத்தில் இருக்கும். இந்த சூரியனினுடைய அந்த தாக்கத்தை நாம் நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அது உலகத்திற்கே கண்ணில் காணும் தெய்வமாக விளங்குபவர் சூரியன். பல பேர் கேட்பாங்க, கடவுளை கண்ணால் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், உதிக்கிறார் இல்லையா சூரியன், அவர் தான் கடவுள். சரிங்களா? அது மாதிரி உலகில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிதாகாரகன் அப்படின்னா சூரியன் தான். பிதானா அப்பான்னு அர்த்தம். அப்பாவான கிரகம் சூரியன். ஸோ இந்த சூரிய பகவானே நாம் வந்து தினமும் வணங்கணும். சூரிய நமஸ்காரம் டெய்லி செய்யணும். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அவருடைய அந்த ஒரு தாக்கம், அவருடைய அந்த சீற்றம் அதிகமாக இருக்கும். ஸோ அவர்கிட்டருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் கதிர்களை, அதாவது எதிர்மறை ஆற்றல்களை தரும் கதிர்களை வெளியேற்றி சுப ஆற்றல்களை கொடுக்கிற கதிர்களை உள்விழித்து அதை நமக்கு சாதகமாக எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் முன்னாடியே சொன்னது தான், இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது சூரிய பகவான் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே தொடங்கி கிருத்திகை நட்சத்திரம் முழுவதும் பயணப்பட்டு அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணிக்கும் காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை போடுறது, மரம் வெட்டுறது, விதை விதைக்கிறது ஆகியவற்றை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறது. என்ன சொல்ல போனால், சுபகாரியங்களை தள்ளி வச்சுட்டு இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிஞ்ச பிறகு அந்த சுபகாரியத்தை தொடங்கிறது நல்லது. சரிங்களா? இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வந்து இறைவனே உஷ்ணமாக இருப்பாராம், கடவுளே உஷ்ணமாக இருப்பார். அதனால தான் சிவனினுடைய அந்த அந்த லிங்கம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிறிய துளைகள் இடைப்பட்ட பாத்திரத்தை கட்டி தொங்க விடுவாங்க. அதில் இருந்து தண்ணி சொட்டு சொட்டாக விழும். இதுக்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியம்மன் ஆலயங்களில் டெய்லி அபிஷேகங்கள் நடைபெறும். ஸோ இறைவனுக்கே அந்த உஷ்ணம் அப்படிங்கும்போது மனிதர்களாகிய நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் நிறைய தண்ணீர் அருந்துங்கள், தேவையற்று வெளியில் பயணப்படுவதை தவிருங்கள். சரிங்களா? உங்களோட உடலை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பண வரவையும் தெய்வ சக்தியினுடைய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது தான் வெள்ளெருக்கன் இலை. பொதுவாக இந்த வெள்ளெருக்கன் செடியை பற்றி நம்மளுடைய சேனலில் பேசின மாதிரி வேறு எந்த சேனல்லையும் பேசியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு விஷயங்களை நம்மளுடைய சேனலில் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வெள்ளெருக்கன் செடியை பற்றி பல நண்பர்கள் வந்து இந்த வெள்ளெருக்கன் செடியை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாமா, பராமரிக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. வெள்ளெருக்கன் செடியை வந்து கட்டாயமாக வீடுகளில் வளர்த்துறது நல்லது. இது ஒரு துளசி செடி மாதிரி.
எப்படி துளசி செடியை சுத்தமான இடங்களில் மட்டுமே வளர்க்க வேண்டும், வீட்டில் அசுத்தம் இருக்குது, எங்களால் சரியாக பராமரிக்க முடியாது அப்படின்னா வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் வெள்ளெருக்கன் செடியும். உங்களால் சுத்தமாக பவித்திரமாக ஆச்சாரமாக பராமரிக்க முடியுது அப்படின்னா வெள்ளெருக்கன் செடியை நட்டு வைத்து வீட்டிலே வளர்த்து வாருங்க. வெள்ளெருக்கன் செடி வளர வளர வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும், செல்வ வளம் பெருகும். எங்களால் முடியலிங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம். பெரும்பான்மையானவர்கள் ஏன் வீட்டுக்கு முன்னாடி வெள்ளெருக்க செடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதனை நட்டு வைத்து அது வாடாமல் வளர்க்க வேண்டும். சரிங்களா? ஸோ அது வாடாமல் நல்லபடியாக வளர்க்குறதுக்கு உரிய பராமரிப்பை உங்களால் தர முடிந்தால் மட்டும் வளருங்க, இல்லைனா வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் பல பேர் இந்த வெள்ளெருக்கன் செடியினுடைய மகத்துவத்தை பற்றி தெரியல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் அணியக்கூடிய அஷ்ட புஷ்பங்களில் ஒன்று தான் இந்த வெள்ளெருக்கன் பூ. இது பல பேருக்கு தெரியாது. வெள்ளெருக்கன் பூவினுடைய மகிமை எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிவனுடைய ஜடாமுடிகள் அணியிற அஷ்ட புஷ்பங்களில் ஒன்று தான் இந்த வெள்ளெருக்கன் பூ. முதன்மையானது அதுவும். சரிங்களா? விநாயகருக்கு ரொம்பவே உகந்தது. விநாயக பெருமானுக்கு வெள்ளெருக்கன் பூ மாலை சாற்றி வேண்டினால் தனவசியம் ஏற்படும்னு சொல்கிறது. அதே மாதிரி அஷ்ட கர்மங்களில் இந்த வசியத்தில் தனவசியத்தில் இந்த வெள்ளெருக்கன் பூவை தான் பயன்படுத்துகிறோம். வீட்டில் பணவரவு வரணும்னா வெள்ளெருக்கன் திரி இருக்கு இல்லையா, அதை வச்சு தீபம் போட்டால் வீட்டில் பணவரவு ஏற்படும். இவ்வளவு நன்மைகள் நிறைந்தது தான் வெள்ளெருக்கன் செடி, வெள்ளெருக்கன் பூ, வெள்ளெருக்கன் பட்டை, வெள்ளெருக்கன் இலை. இப்படி வெள்ளெருக்கனினுடைய செடியில் இருக்கிற அத்தனை விஷயங்களுமே, அவ்வளவு விஷயங்களுமே நன்மை பயக்கக்கூடியதாக தான் இருக்குது. கட்டாயமாக இந்த வெள்ளெருக்கன் செடியை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பராமரித்து வளருங்க. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுக்கு இந்த வெள்ளெருக்கன் செடி எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு நான் லைனாக சொல்கிறேன். முதல்ல வெள்ளெருக்கன் திரி. நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வெள்ளெருக்கன் திரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. திரிகளில் நார்மலாக பஞ்சு திரி இருக்குது, வெள்ளெருக்கன் திரி இருக்குது, வாழைத்தண்டு திரி இருக்குது, தாமரை தண்டு திரி இருக்குது. இப்படி நிறைய திரிகள் இருக்குது. இதில் அந்த வெள்ளெருக்கன் தண்டு திரி, அந்த அந்த தண்டிலிருந்து நார் உருவி அந்த நாரை திரியாக்கி போடுவாங்க. பொதுவாக அந்த வெள்ளெருக்கன் திரியை நாம் தீபம் ஏற்றும் பொழுது அங்கு லக்ஷ்மி ஆனவள் குடியேறுவாள் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியனினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் வீட்டில் வெள்ளெருக்கன் திரியில் தீபம் போடுறச்ச வீட்டுக்குள்ளே அந்த சூரிய பகவானினுடைய அதீத தாக்கத்தால் உள்ள வரும் அந்த எதிர்மறை கதிர்வீச்சுகள் நீங்கி வீட்டில் சுப கதிர்வீச்சுகள் உள் நுழையும். சூரியனுடைய சுப பார்வை வீட்டுக்குள்ளே வரும். எப்படி கிரகண வேலையில், இப்போ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகிய வேலைகளில் கிரகணம் முடிந்தவுடன் வீட்டை உப்பு தண்ணி வச்சு கழுவி விடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த கிரகண சமயத்தில் எதிர்மறை கதிர்வீச்சுகள் வீட்டுக்குள்ளே வரும். அது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டை கழுவி விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி அந்த அக்னி நட்சத்திர காலத்திலும் இன்னும் சொல்லணும்னா அந்த 25 நாட்களும் ரொம்ப அதீத சூரியனுடைய தாக்கம் இருக்கிறதுனால எதிர்மறை கதிர்வீச்சுகள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வெள்ளெருக்கன் திரி காலையில் எழுந்திருச்சு வெள்ளெருக்கன் திரியில் விளக்கேற்றிடுங்க. மாலை விளக்கு ஏற்றிட்டு விட்டுடுங்க. எரிஞ்சிட்டே இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் நேரம் எரிந்தால் கூட போதும், ரொம்ப நல்லது. வெள்ளெருக்கன் திரியை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் முழுவதும் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளெருக்கன் இலை. பொதுவாக இந்த வெள்ளெருக்கன் இலையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பிதாகாரகனாகிய சூரியனினுடைய தாவரமாக வருவது வெள்ளெருக்கன் செடி. அந்த வெள்ளெருக்கன் இலைகளில் சூரிய சக்தி, சூரியனுடைய சுபத்துவம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது. பொதுவாக நவகிரகங்களில் சூரியனை தான் பார்த்தீங்கன்னா சுபரும் இல்லை அசுபரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது இயற்கை அசுபரில் சூரியன் வந்தாலும் கூட அவர் முழுமையான இயற்கை அசுபர் இல்லை என்று சொல்லுவார்கள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சனி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேய்பிர சந்திரன், ராகு,
அதுமாரி கேது இவர்கள்லாம் இயற்கை அசுபர்களாக வருவார்கள். ஆனால் அந்த சூரியன் இயற்கை அசுபராக வந்தாலும் கூட அவர் அதீத அசுப பலன்களை கொடுக்கிறது. அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து சுபமாகவும் அசுபராகவும் மாறிவிடுகிறார். அதன்படி நம்ம சூரியனை நல்ல வழியில் அவருடைய சக்திகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காற்று அதிகமாக வீசுது ஒரு இடத்துல. அந்த இடத்துல நம்ம வீடு கட்டினோம்னா என்னங்க ஆகும்? வீடை அந்த காற்று எல்லாத்தையுமே பிச்சுட்டு போயிடும். அந்த இடத்துல ஒரு காற்றாலை வச்சு என்னாகும்? நம்மளுக்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்கிக்கலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஏற்படுற சக்தியை நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறதும், நமக்கு ஏற்புடையது இல்லாமல் பயன்படுத்திக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நான் ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். இந்த டெய்லி, அதாவது இந்த 25 நாட்களும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப நல்லது. பணவரவு, கடன் பிரச்சனைலாம் நீங்கும். அதே மாதிரி தொழில் வளம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு வெள்ளெருக்கன் செடி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அந்த 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 இலைக்கு சென்டரில் நீங்கள் விபூதி பட்டை, சாதமாக விபூதி இருக்குல்ல, அதை நீங்கள் தண்ணியில் குழப்பி 3 விரலில் பட்டை மாதிரி போட்டுட்டு சென்டரில் குங்குமம் இட்டுட்டு அந்த குங்குமத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காயின் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு அந்த இலையை நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த இலையினுடைய காம்பு இறைவனை பார்த்தபடி வைக்கணும். நுனிப்பகுதி உங்களை பார்த்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தெய்வத்தினுடைய படம் இருக்கலாம். இப்போது நீங்கள் அந்த இலைக்கும் தெய்வத்தோட படத்துக்கும் சென்ட்ரலில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும், நடுவில். சரிங்களா? அதாவது இலை மேலே நீங்கள் ஏற்ற வேண்டாம். இலை மேலே ஏற்றது வெள்ளெருக்கன் இலை தீபம்னு சொல்கிறது. அது வேறு விதமான பரிகாரத்துக்கு. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறச்சே நீங்கள் எப்படி பண்ணணும்னா, அந்த வெள்ளெருக்கன் இலைக்கும் அந்த அந்த உங்களோட ஃபோட்டோஸ், அந்த இறைவனுடைய ஃபோட்டோஸ்க்கு அதுக்கு சென்ட்ரலில் நீங்கள் ஏற்றிக்கணும். அகல் விளக்கில் ஏற்றலாம், காமாட்சி விளக்கில் ஏற்றலாம். வெறும் தரையில் ஏற்றாமல் ஒரு தட்டு மேலே வச்சு ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். காலையிலையும் ஏற்றலாம், மாலையிலையும் ஏற்றலாம். அடுத்த நாள் நீங்கள் எழுந்திரிச்சு அந்த இலையை நீங்கள் எடுத்துகிட்டு பூச்செடிக்கு அடியிலையோ அல்லது ஓடக்கூடிய தண்ணீரிலோ நீங்கள் விட்டுறலாம். சரிங்களா? அந்த 1 ரூபாய் காயினை நீங்கள் மறுபடியும் உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்த இலையை வைக்கும் போது பயன்படுத்திக்கலாம். இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுடைய வீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த அதீத எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையுமே சுப ஆற்றல்களாக கன்வெர்ட் பண்ணப்படும், மாற்றப்படும். இப்போது அதாவது பார்த்தீங்கன்னா, நான் தான் முன்னாடி சொல்கிறேனே, இந்த காற்று அதிகமாக வீசுது, அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது, அந்த இடத்துல ஒரு காற்றாலை வச்சிடணும். அப்போ நம்மளுக்கு மின்சாரம் கிடைக்கும். அது மாதிரி சூரியனுடைய சக்தி அதிகமாக வருது. சூரியன் இயற்கை சுபராகவும் வருவார், அசுபராகவும் வருவார். அவருடைய அந்த சக்தியை நாம் நல்ல வழியில் பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். அந்த வெள்ளெருக்கன் இலை மெத்தடை பயன்படுத்தலாம். சரிங்களா? என்ன சொல்ல போனால், மகாபாரத கதை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறச்ச அந்த பீஷ்மருக்கு மேலே அந்த வெயில் படும் இல்லையா, அந்த வெயிலோட தாக்கத்தை தணிப்பதற்காக எல்லருக்க நிலைகளை தான் மேலே வச்சாங்களாம். பீஷ்மரோட மேலே வெள்ளருக்கன் வெள்ளருக்கன் இலைகளை வச்சாங்களாம். காரணம் என்னென்னா, சூரியனுடைய அந்த கதிர்வீச்சுகள், அந்த நெகட்டிவ் கதிர்வீச்சுகள், அதீத தாக்கத்தை ஏற்படுத்தும் கதிர்வீச்சுகள் அவரை தாக்காதவாறு அவரை ஒரு குளுமைப்படுத்துகிற மாதிரி அந்த எருக்க நிலை அமைந்தது அப்படின்ட்டு புராணங்கள்லேயே சொல்லப்படுகிறது. அதனால் எருக்க நிலை மகத்துவத்தை நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீங்க. அவ்வளவு அற்புதமான மகத்துவங்கள் நிறைந்தது. சரிங்களா? இதை நீங்கள் கட்டாயமாக செய்து பலனினை அனுபவிக்கலாம். இதை எல்லாரும் செய்யலாம். ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யலாம், தீபங்கள் யாருனாலும் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வீடுகளில் செஞ்சால் போதும்.
நீங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வீடை விட்டுட்டு தொழில் செய்கிற ஸ்தாபனங்களில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கு வேறு மாதிரியான ஒரு பரிகாரம் இருக்குது. நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வீடுகளில் மட்டும் செய்யுங்க. அக்னி நட்சத்திரம் காலம் முழுவதும் உங்களுக்கு ஒரு குட் வைப் உங்கள் வீட்டில் இருக்கும். பண பிரச்சனையே இருக்காது. இதனோட வைப் உங்களுக்கு வருடமெல்லாம் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.